Algebraic expressions, basic definitions in algebra பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா numerical coefficient and variable coefficient. இங்க two examples கொடுத்திருக்கோம். ஒன்னு வந்து 2x, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 5pq. So 2x ன்றது ஒரு term, 5pq ன்றது ஒரு term. So இதுக்கு factors வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா 2x க்கு வந்து factors பாத்தீங்கன்னா 2 into x. டோட்டலா 2 factors இருக்கு. அதே மாதிரி 5pq க்கு factors பாத்தீங்கன்னா 5p and q. டோட்டலா வந்து 3 factors இருக்கு. So இந்த 2 factors and 3 factors நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க ஒரு நம்பர் இருக்கு, இங்கேயும் நம்பர் இருக்கு. இங்க வந்து x, இங்க pq. So இந்த நம்பர் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். x, p, q இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்பபெட் ஸ்மால் லெட்டர்ஸ்ல கொடுத்திருந்தா அது வேரியபிள்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ இது வந்து வேரியபிள் ஃபேக்டர், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேர்ம்ஸ் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அதில் வந்து மேபி வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் அதோட காம்பினேஷன்ஸ் இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒன்லி வேரியபிள்ஸ் கூட இருக்கலாம், ஆர்எல்ஸ் ஒன்லி கான்ஸ்டன்ட் இருக்கலாம். Because term or definition பார்த்தோம், it is a number or a constant, a variable or a combination of numbers and variables. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்த term பார்த்தீங்கன்னா combination of numbers and variables. For example 6 ன்றது ஒரு constant, அது நீங்க பார்த்தீங்கன்னா only number மட்டும் தான் இருக்குது. இங்க நீங்க xy நீங்க கீழ பார்த்தீங்கன்னா only variable மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து factors எழுதிங்கன்னா x and y are the factors. இங்க நீங்க factors எழுதிங்கன்னா 6 மட்டும் தான் factor. ஸோ டேர்ம்கே வந்து வேரியஸ் காம்பினேஷன் பார்த்தோம். நம்பர் அண்ட் வேரியபிள் இருக்குது, அதே மாதிரி கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்குது, நம்பர் அண்ட் வேரியபிள், அகெயின் வேரியபிள் மட்டும். ஸோ அதுக்கு ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டேர்ம்ஸில் இருக்க நம்பர்ஸ் பாருங்கள், 2, 6, 5 இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் விச் இஸ் கால்ட் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். ஸோ 2, 6, 5 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். வேறஸ் வேரியபிள்ஸ் பாருங்க x, p, q, x, y இது எல்லாமே வந்து வேரியபிள்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ the variables வந்து it is known as variable coefficient. ஸோ ஃபர்ஸ்ட் 3 எக்ஸாம்பிள் பாருங்க, 2x, 6, 5pq. ஸோ 2xக்கும் 5pqக்கும் வந்து கான்ஸ்டன்ட் வந்து 2, இங்கே 5 இருக்குது, வேரியபிள் x, pq இருக்குது. வேறு 6க்கு ஒன்லி கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் மட்டும்தான் இருக்குது, நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் இருக்குது, வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் அங்கே கிடையாது, பிகாஸ் ஒன்லி நம்பர் மட்டும் இருக்குது. வேறு ஃபோர்த் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா xy இருக்குது, அங்கே xyல நீங்கள் பார்த்தீங்கன்னா வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் இருக்குது, நியூமரிக்கல் வந்து அங்கே இல்லைன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிடக்கூடாது. என்ன இங்கே பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இஃப் தேர் இஸ் நோ கான்ஸ்டன்ட் ஃபேக்டர், இங்கே எதுவுமே நம்பர் இங்கே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா தென் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இஸ் அண்டர்ஸ்டுட் டு பி 1ன்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது ஒரு கண்டிஷன். ஸோ ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அங்கே வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்பர் 1 நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். அங்கே வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னு நீங்கள் எழுதக்கூடாது. நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் கன்சிடர் என்னன்னா 1. வேற செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் இருக்குது, வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இஸ் 2, variable coefficient is x. Second example numerical coefficient is 6, variable coefficient அங்க கிடையாது. Next நீங்க பாருங்க third example 5pq ல பாத்தீங்கன்னா numerical coefficient is 5, variable coefficient is p and q. Then fourth example ல பாத்தீங்கன்னா numerical coefficient நான் சொல்லியிருந்தேன் variable முன்னாடி எந்த constant இல்லைனா it is assumed to be 1. So numerical coefficient வந்து 1, variable coefficient வந்து xy. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு வந்துட்டு உங்களுக்கு ஈச் டேர்முக்குமே வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட், வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் வந்து எழுத சொல்லலாம். ஸோ ஈச் டேர்மே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். 4x - 7xy 6 இது எல்லாமே டேர்ம். ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் வந்து இப்போ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட், வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நம்பர் என்ன இருக்குது 4. ஸோ அதான் வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட். வேரியபிள் என்ன கொடுத்துருக்காங்க x. ஸோ x வந்துட்டு வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டேர்ம். -7xy இதில் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் பார்த்தீங்கன்னா சைனோட எழுதணும் நீங்கள் -7. ஸோ வேரியபிள் என்ன கொடுத்துருக்காங்க xy.
ஸோ -7ன்றது வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட், xyன்றது வந்து வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். இங்கே கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து 6 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 6, வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இதுக்கு கிடையாது. ஸோ கோஎஃபிஷியன்ட் அதோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நம்பர். இங்கே நோட் பண்ண வேண்டியது இட் இஸ் அ நம்பர் that occurs in a product containing one or more variables. அங்கே இருக்க நீங்கள் நம்பர் தான் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், find the coefficient of the variable -4y³ கொடுத்துருக்காங்க. இங்கே வேரியபிள் வந்து y கொடுத்துருக்காங்க. அதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டால் இதுதான் எழுதணும், நம்பர். இங்கே அதான் பார்த்துருக்கோம். இட் இஸ் அ நம்பர் தட் அக்கர்ஸ் இன் அ ப்ராடக்ட் -4 × y³ அதான் இங்கே ப்ராடக்ட் containing one or more variables. இங்கே ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னா -4 வித் சைனோட நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5x²y. ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த வேரியபிள் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்பர் எழுதணும், நம்பர் 5. நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு 3x² - y. ஸோ கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியபிள் y? y-ஓடது மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டெஃபினிஷனில். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா -y இருக்குது, சைனோட நீங்கள் எடுத்துக்கணும் -y. ஸோ இஃப் தேர் இஸ் நோ கான்ஸ்டன்ட் ஃபேக்டர், இங்கே எதுவுமே நம்பர்ஸ் எதுவும் கொடுக்கலைன்னா ஒரு வேரியபிளுக்கு என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் சொல்லியிருக்கோம், நம்பர் 1ன்னு அசியூம் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இதோட என்ன எழுதணும்னா நீங்கள் கோஎஃபிஷியன்ட் வந்து 1ன்னு எழுதிடக்கூடாது, சைனோட நீங்கள் எழுதணும் -1. ஸோ வேரியபிள். ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y மட்டும்தான் இங்கே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ y-ஓட கோஎஃபிஷியன்ட் என்னென்னா இங்கே எதுவுமே இல்லைன்னா நம்ம 1ன்னு எழுத சொல்லியிருக்கோம். ஸோ 1 வித் சைன். சைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். எல்லாமே டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் எழுதணும். ஸோ உங்களுக்கு பிகினிங்லேயே சொல்லியிருக்கோம் நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் எப்படி எழுதணும், வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் மட்டும் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா x² கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வேரியபிள் மட்டும் இருக்குது, கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் அங்கே இல்லைன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கோம், அசியூம் பண்ண சொல்லியிருக்கோம். if there is no constant factor then the numerical coefficient is understand என்னன்னு number 1. so understood to be 1. so numerical coefficient மட்டும் கேட்டிருக்காங்க. so number 1. செகண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வித் சைனோட எழுதணும்னு சொல்லியிருக்கோம் -7. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 மட்டும் இருக்குது. xyz இருக்குது வேரியபிள், நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் வந்து 7. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. ஸோ என்ன அசியூம் பண்ணிக்கணும் 1, பட் இங்கே என்ன சைன் இருக்குது மைனஸ். ஸோ மைனஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இருக்குது வித் சைனோட எழுதணும், நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் -7. இங்கே பார்த்தீங்கன்னா xyz 3 வேரியபிள்ஸ் இருக்குது, சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, எதுவுமே கொடுக்கல. கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் இங்கே எதுவுமே இல்லை, விச் மீன்ஸ் 1. இப்போ இங்கே 5 7 இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸ் எழுதணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் இருக்குது, y z இருக்குது, பட் இங்கே கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. ஸோ என்ன அசியூம் பண்ணிக்கணும் நம்பர் 1. இங்கே பாசிட்டிவ் தான், எதுவுமே கொடுக்கலன்னா பாசிட்டிவ் மீனிங். ஸோ நம்பர் 1. ஒரு டேர்ம் கொடுத்துருந்தா அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும்னா ஐதர் கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கலாம், ஆர் எல்ஸ் வேரியபிள்ஸ் மட்டும் இருக்கலாம், ஆர் எல்ஸ் காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம்னா நியூமரிக்கல் கோஎஃபிஷியன்ட் சொல்கிறோம். வேற வேரியபிளை வந்துட்டு என்ன சொல்கிறோன்னா வேரியபிள் கோஎஃபிஷியன்ட். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம், கான்ஸ்டன்ட் ஃபேக்டர், வேரியபிள் ஃபேக்டருக்கு. தென் how to find the coefficient of the variables நம்ம பார்த்தோம். then how to find the numerical coefficient in the expression and as well as in the terms கூட பார்த்தோம். algebraic identities related a few questions வந்து நம்ம சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.